மக்களே, விஜய் அவர்களின் தரமான தேர்தல் அறிக்கை. முதல் அறிக்கை என்னன்னா, கல்வியும் மருத்துவமும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது தரமான ரோடு, அயல்நாட்டுக்கு இணையான ரோடு அமைச்சு தரப்படும் சொல்லிட்டாரு. மூணாவது, கஞ்சா விற்றா கஞ்சி தான் சொல்லிட்டாரு. நாலாவது, இந்த கான்ட்ராக்ட் முறையில் கமிஷன் வாங்கினா ஜெயில் சொல்லிட்டாரு. அஞ்சாவது, படிப்படியாக மதுபானங்கள் குறைக்கப்படும், மதுபான கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் சொல்லிட்டாரு. ஆறாவது வச்சார் பாருங்கள், பெரிய ஆப்பு. இலவசத்தை கொடுத்தானே ஜெயிக்கிறாங்க. இனி பணமும் பொருட்களும் இலவசம் இல்லை அப்படின்னு அறிக்கை வித்துட்டார் பாருங்கள். செம தேர்தல் இருக்கேங்க. மக்கள் ஓட்டு சக்குன்னு போட்டுருவாங்க. ஏன்னா காமராஜர் ஆட்சி மாதிரி இருக்குது இந்த தேர்தல் அறிக்கை. என்ன எம்ஜிஆர் ஆட்சியும் இது சிறப்பாக இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது. மீண்டும் காமராஜர் எம்ஜிஆர் ஆட்சி அமைவதற்கு ஒரு துணையான அந்த தேர்தல் அறிக்கை. அவருக்கு கோடி நன்றிகள் மக்கள் சார்பாக. அது மட்டும் இல்லை, இந்த இலவசம் எப்படி வந்ததுன்னா, இந்த நாட்டுக்குள்ளே எவனா திருடு எஸ்கேப் ஆகிட்டான்னா அவனை பிடிக்கிறதுக்கு தண்டுவார போடுவாங்க. இந்த மாதிரி திருடன் வந்துட்டு போயிருக்கான், அவனை பிடிச்சி கொடுத்தா 1000 பொற்காசுகள் சொல்லிட்டு, இவங்க அதை அப்படியே மக்களுக்கு 1000 2000 அப்படி சொல்லிட்டு ஏழை விடுற மாதிரி ஏழை விட்டுட்டு கடைசி நேரத்தில் கொடுப்பாங்க. எலெக்ஷன் வரும்போது தொகையை அதிகமாக கூட கொடுப்பாங்க, அட்வான்ஸ் சொல்லிட்டு. இப்படியே அவங்க மக்களுக்கு இலவசத்தை கொடுத்துட்டு அந்த தமிழ்நாட்டுக்கு ராஜா மாதிரி ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதற்கெல்லாம் ஒரு எதிர்ப்பாக நமது விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை மிக மிக வரவேற்புக்குரிய ஒன்று. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து, தேர்தல் அறிக்கைனா இதாங்க தேர்தல் அறிக்கை. இலவசத்தை கொடுத்து ஏமாத்தாதீங்க. இலவசத்துக்கு அவர் தடை விதிச்சிட்டார். நன்றி. வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், மக்கள் நலமாக இருப்பார்கள். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.